சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். நாம் குடிக்கும் குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் இடம்பெற்றிருப்பது குறித்தான எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ் வணக்கம். எந்த வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது? இதன் முழு பின்னணியை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது குழந்தையின் நஞ்சு கொடியில மைக்ரோ பிளாஸ்டிக் எனும் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கண்டறியப்பட்டதாக வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வு தாமாக முன்வந்து ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வுல இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்புல இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் ஒரு அறிக்கை தாக்கல் பண்றாங்க. அந்த அறிக்கையில இந்த பிளாஸ்டிக் பைகள்ல பொதிந்து விற்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வழிகாட்டு விதிமுறைகள்லாம் ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிளாஸ்டிக் நுண்துகள்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு சம்பந்தமா லக்னோ, கொச்சி, பிலானி ஆகிய 3 இடங்கள்ல உள்ள ஆராய்ச்சி நிறுவனங்கள் மூலமா ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாம இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 6 மாநிலங்கள்ல இந்த குடிநீர் பாட்டில்கள், அதே போல உப்பு, சர்க்கரை பாக்கெட்கள்ல நடத்தின சோதனையில அந்த பொருட்கள்ல மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பதாக தெரிய வந்துள்ளதாக அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கால மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம விலங்குகளுக்கும் தீங்கு ஏற்படுது, அதனால அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த குடிநீர் பாட்டில்கள்ல மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கண்டறியப்பட்டிருக்க காரணத்தினால் அவற்றில் அந்த எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற செய்ய வேண்டும் என்று அந்த குடிநீர் பாட்டில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆய்வுகள் ஆரம்ப நிலையில இருக்கிறதுனால இந்த எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற செய்தால் அது மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த ஆய்வுகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதிகள் அதுவரைக்கும் இந்த எச்சரிக்கை வாசகங்களை இடம்பெற செய்ய வேண்டும் என்று குடிநீர் பாட்டில் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.